இந்த மை வேலைகளுக்கு மட்டும் ஆத்மாவை பயன்படுத்துவாங்க. உருமுறைக்கு தெய்வத்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கான விஷயம் தான் அது. ஓகே. இப்ப வந்து இறந்தவங்க வந்து அங்க மிச்ச வாழ்க்கை வந்து இது சொர்க்கத்துக்கு போ முடியாது, நரகத்துக்கு போ முடியாது இருக்கவங்க வந்து ஒரு மனுஷ உடம்பு இது பண்ண இறக்குறது ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்க வந்து தன்னால இறக்குறது இல்ல. நம்ம விதி எதுபடி இருக்கோ அதுபடி தானே நடக்கும்னு சொல்லுவாங்க. ம். அப்புறம் ஏன் வந்து அவங்களால வந்து சொர்க்கத்துக்கும் போ முடியாம, நரகத்துக்கு போ முடியாம இங்க உலகத்துல சுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க? நீங்க கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்கு. அதான் விதி. ஒரு மனிதனா பிறந்து 80 வயசு வரைக்கும் ஆயுள் காலம் எடுத்து 40 வருஷம் வரைக்கும் துஷ்மரணம் அடைஞ்சு உடல் தேவைக்காக அலையணுங்கிறது விதி. பேய் பிசாசா பாதி காலம் வந்து மனிதனாவும், பாதி காலம் பேய் பிசாசா அலையணுங்கிறது தான் விதி. விதின்றத தாண்டி அவனுக்கு வந்து பொறக்கும்போதே வந்து சாபம் அப்படின்ற மாரி, இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி தான் பொறக்குறானா? இல்ல எப்படி சொல்றீங்க? பொறக்கும் பொழுது சாபத்துக்கான வாய்ப்புகள் இல்ல. பூர்வா புண்ணியா கர்மாவினை. முன்னோர்கள் செய்த பாவம், போன ஜென்மத்தில செய்த பாவங்கள். அத தாண்டி தான் இப்படி மாறுது.